Hey hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம இந்த டிராமாவோட எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸை நீங்க கண்டினியூவா பார்க்கறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல டூப்க்கு சிங்கா எதுக்காக இங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆகி போனான்ற விஷயம் தெரிய வந்ததும் ஷாக் ஆயிடுறான். அதே நேரத்துல இங்க சிங்கா மீட்டிங் ரூமை விட்டு வெளியே வரப்ப மெக்கா அவங்கிட்ட வந்து கமாண்டர் நம்ம பிளானுக்கு பர்மிஷன் தரல, சோ நான் இங்க இருந்து கிளம்புனவங்கள திரும்ப வர சொல்லிருந்தான்னு கேட்க சிங்காவோ நீ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணிடாத, அங்க போனவங்க அவங்க வேலையை பார்க்க அதோட இப்ப நம்மளுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, சோ நம்ம வேகமா வேலை செஞ்சாகணும்னு சொல்லிட்டு தென் நீ டீம்ல இருக்கிற மற்ற மெம்பர்ஸ் ரெடியா இருக்க சொல்லு, நாம இப்ப அடுத்த விக்டிமோட வீட்டை போய் சர்ச் பண்ணி ஆகணும்னு சொல்றான். அதுக்கப்புறமா சிங்கா இவனோட ஆபீஸ் ரூம்குள்ள வந்ததும் டூப் உடனே அவன் கையில வச்சிருந்த பேப்பரை மறைச்சு வச்சிடறான். அத பார்த்து சிங்காவும் என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க இவனும் ஒன்னும் இல்ல சும்மா கிரிக்கெட் இருக்கேன்னு சொல்லி சமாளிக்கிறான். அப்ப சிங்கா அவன் கிட்ட சரி கிளம்பு இப்ப நம்ம ஒரு விக்டிமோட வீட்டுக்கு போகணும்னு சொல்ல டூப்போ நான் வரல நான் இங்கே வெயிட் பண்றேன்னு சொல்றான். ஆனா சிங்காவோ நீ வந்துதான் ஆகணும்னு சொல்லி அவனை கையோட கூட்டிட்டு போயிடுறான். அப்படியே இவங்க ரெண்டு பேரும் வெளியே போறப்ப எதிரில கிங் வரான். அப்ப இவன் டூப்ப பாட்டு நக்கலா ஸ்மைல் பண்ண சிங்கா குறுக்க வந்து கிங்க பாட்டு முறைக்கவும் கிங்கும் அதுக்கப்புறம் எதுவும் சொல்லாம அவன் வேலையை பார்க்க போயிடுறான். கட் பண்ணா இப்ப டரினோட காண்டோவை கட்டுறாங்க. இன்னைக்கு இவனுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கிறனால இவன் சே கிட்ட வந்து இன்னைக்கு வேணா நான் லீவ் எடுத்துக்கு வாடான்னு கேக்குறான். அதுக்கு சேயும் இந்த கேஸ் ரொம்ப பெருசு, சோ என்னால தனியாலாம் வேலை செய்ய முடியாது, சோ ஒழுங்கா கிளம்புன்னு சொல்றான். அதை கேட்டு டரினோ சரி நம்ம இப்ப ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறப்ப சே அவனை ஸ்டாப் பண்ணி அவனோட காலரை சரி பண்ணி விடுறான். ஆண்டடுக்கு டரினோ நீ அகைன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, நாம ஒன்னும் இப்ப முன்ன மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் பேக் எடுக்க போறான். அந்த டரின் எப்படி சொல்லிட்டு போனதை நினைச்சு சே லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்ப இவனுக்கு அவனோட ஃப்ரெண்டு கால் பண்ணி டே இன்னைக்கு நைட்டு நான் ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன், அங்க நீயும் வரியாடா, நான் உனக்கு ஒரு புது பாய் ஃப்ரெண்ட் கிடைக்க ஹெல்ப் பண்றேன்னு கூப்பிட சேவும் இல்லடா எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்றான். ஆனா அந்த பையனும் சும்மா இப்படி சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காம ஒழுங்கா வந்துருடான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். அந்த சே அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசினட டரின் லைட்டா ஒட்டு கேட்டிருப்பான். அதனால இவன் சே கிட்ட கேஷுவலா நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு கேட்க சேவும் என் ஃப்ரெண்டு கிட்டடான்னு சொல்றான். அப்ப இவங்க ரெண்டு பேரும் கிங் அங்க இருக்கிற இடம் பாக்குறாங்க. அவனை பார்த்ததும் டரின் சே கிட்ட இவனை நீயா இங்க வர சொன்னேன்னு கேட்க கிங் ஏண்டிச்சு டரினை பாட்டு சே ஒன்னும் என்ன இங்க கூப்பிடலடா, நேற்று நைட்டு நான் சேயோட காண்டுக்கு போயிருந்தேன், பட் அவங்க இல்ல, அதனாலதான் இங்க வந்து பாக்கலாமேனு வந்தேன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க என்னடா மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களான்னு கேட்க டரினும் நாங்க சேர்ந்து இருக்கிறோமோ இல்லையோ அந்த கடெல்லாம் உனக்கு எடுக்கு, பட் நீ இவ்வளவு ஆர்வமா கேக்குறனால நான் சொல்றேன், நானும் இவனும் இதுக்கப்புறம் ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றான். அதை கேட்டு சேயும் சிரிச்சுட்டு வெளியே இருந்து பார்க்க எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியும், ஆனா உள்ள எல்லாமே மாறி போச்சுன்னு சொல்லிட்டு சரிடா நீ எதுக்கு இங்க வந்த, உனக்கு கேஸ பத்தி ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணணும்னா நீ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துதான் என்ன மீட் பண்ணணும்னு சொல்ல அது கேட்டு கிங்கோட நம்மளா அப்படியா பழகி இருக்கோன்னு கேக்குறான். ஆனா சேயோ நான் முன்ன சொன்ன மாதிரிதான் வெளியே இருந்து பார்க்க எல்லாம் அதே மாதிரி தான் தெரியும், ஆனா இப்ப எதுவும் பழைய மாதிரி இல்லன்னு சொல்ல கிங்கும் அவன் சொல்ல வரத புரிஞ்சுக்கிட்டு நான் இங்க கேஸ பத்தி பேசுறதுக்கு தான் வந்தேன், ஆனா அது அட்டாப்சி ரிப்போர்ட்ஸ் பத்தினது கிடையாதுன்னு சொல்லிட்டு எனக்கு டூப்ப பத்தி தெரிஞ்சுக்கணும், அவன் உண்மையிலேயே இந்த கேஸ்ல ஒரு விட்னஸ் தானா ஆர் எனக்கு தெரியாத விஷயம் வேற ஏதாச்சும் இருக்கான்னு கேக்குறான். கட் பண்ணா இங்க போலீஸ் அடுத்த விக்டிமோட வீட்டை சர்ச் பண்றதுக்கு வந்திருக்காங்க. அண்ட் போலீஸ் இந்த வீட்டை சர்ச் பண்றத மானிட்டர் பண்றதுக்கு பக்கத்து வீட்டு ஆன்ட்டியும் இந்த வில்லேஜோட ஹெட்டும் வந்திருக்காங்க. அண்ட் மெக்கா அவங்க ரெண்டு பேரையும் கொஞ்சம் விசாரிச்சுட்டு அவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண டீடைல்ஸ் சிங்கா கிட்ட சொல்றான். இந்த வீட்டோட ஓனர் பேரு டி, இவனோட வைஃப் ஹார்ட் அட்டாக்ல இறந்ததுக்கு அப்புறமா இவன் டிப்ரெஷன்ல தனியா இருக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா இவன் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள போயிருக்கான். அண்ட் அதுக்கப்புறமா டெய்லியும் இவன் ரேடியோல சாமி பாட்டு கேட்பான். அதுக்கப்புறமா இவன் வீட்டை விட்டு வெளியே வரதையும் ஸ்டாப் பண்ணிருக்கான். அதோட டெய்லியும் அந்த பாட்டு கேட்கறதும் ஸ்டாப் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா தான் இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் இவன் காணாம போன விஷயத்த ரியலைஸ் பண்றாங்க. இந்த விஷயத்த மெக் சிங்கா கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா சிங்கா மற்ற ஆபீசர்ஸ் கிட்ட நீங்க இந்த இடத்த நல்லா சர்ச் பண்ணணும், கண்டிப்பா விக்டிம்ஸ்குள்ள ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் இருக்கும், சோ நம்ம அதை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க சர்ச்சிங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் சிங்காவும் அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இவன் டூப் கிட்ட வந்து நீங்க வெயிட் பண்ணுடான்னு சொல்லிட்டு போறான். அதனால டூப்பும் அந்த கார்டன் ஏரியால இருக்கிற ஊஞ்சல்ல போய் உட்கார்றான். அப்ப டீயோட ஆவி அவன் பின்னாடி வந்து நின்னுட்டு அந்த ஊஞ்சல ஆட்டி விட்டுட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல டூப்பும் வெறும் வாய்ஸ் தான் கேக்குடா இல்ல பின்னாடி ஏதாச்சும் உருவம் நிக்கிடான்னு பாக்குறதுக்கு திரும்புறான். அந்த டூப் அந்த பேயோட உருவத்தை பார்த்ததும் அடுத்த செகண்டே அவன் அங்க ரெண்டு ஓடி போயிடுறான். அதே நேரத்துல இங்க சிங்கா மெக் கிட்ட இந்த இடத்த பார்த்தா இங்க கொலை நடந்த மாதிரி தெரியலன்னு சொல்ல மெக்கும் டீயோட வைஃப் இறந்ததுக்கு அப்புறமா அவன் டெய்லியும் கோயிலுக்கு போய் பூஜை பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அண்ட் அவன் காணாம போறதுக்கு முன்னாடி கூட அவன் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிருக்கான்னு சொன்னதும் சிங்காவும் டென்னி அவன் எந்தெந்த கோயிலுக்கு எல்லாம் போவான்றத விசாரிச்சு சொல்லடான்னு அவனை அனுப்பி விடுறான். அப்ப டூப் அங்க வேகமா வர சிங்கா அவனை கூப்பிட்டு என்னடா ஆச்சுன்னு கேக்குறான். அண்ட் அதுக்கு டூப் நான் பாத்ரூம் யூஸ் பண்ணணும்னு சொல்ல இவனும் சரி பட் நீடியும் டச் பண்ணிடாதுன்னு சொல்லி உள்ள அனுப்புறான். அதுக்கப்புறமா சிங்கா கார்டன் ஏரியாவுக்கு வந்து சர்ச் பண்றப்ப அவன் இந்த மரத்துக்கு பின்னாடி யாரோ ரிச்சுவல பண்ணிட்டு போனதை கண்டுபிடிக்கிறான். அண்ட் அதுக்குள்ள இவன் ஒரு குச்சை விட்டு நோண்டி பாக்குறப்ப அதுல இவன் கண்ணுக்கு ஒரு பொருள் மாட்டுது. அதே நேரத்துல இங்க டூப் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மிரரை பாக்குறப்ப அவனுக்கு பின்னாடி டீயோட ஆவி நின்னுட்டு இருக்கிறத இவன் பாக்குறான். தென் உடனே இவன் பயத்துல திரும்பி பாக்குறப்ப அங்க எதுவுமே இல்ல. அதனால டூப்பும் அது போயிருச்சு போலன்னு நினைக்கிற கேப்ல அந்த டேப்ல இருந்து வர தண்ணி சடனா பிளட்டா மாறுது. அதோட இவன் அகைன் மிரர்ல டீயோட ஆவிய பாக்குறான்.
கட் பண்ணா இங்க வெளியே சிங்கா அந்த டாலிஸ்மேனை ஓபன் பண்ணி பார்க்க அதுக்குள்ள ஒரு யானை பொம்மை ரெண்டா உடஞ்சி கிடக்குது. அதே நேரத்துல இங்க டீயோட ஆவியும் அதோட வாயில இருக்கிற தையில கிழிச்சு சிங்கா அங்க மரத்தை கீழே கண்டுபிடிச்ச டாலிஸ்மேன் மாதிரியே ஒரு ரெட் கலர் டாலிஸ்மேனையும் அந்த யானை தலையையும் வாமிட் எடுக்குது. அட டூப்போ பயத்தோட பாத்துட்டு இருக்கிறப்ப ஒரு இடத்துல ஒரு மன்றவாடி பூஜை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதன் விளைவா இந்த இடத்துக்கு புதுசா ஒரு பேய் வந்து அது டீயோட ஆவிய கொண்டு தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிருது. அதனால அந்த தண்ணி ஃபுல்லாவே ரத்தமாயிர டூப்பாட பாட்டு ரொம்ப பயந்து சிங்காவை கட்டி கூப்பிடுறான். அப்ப இந்த பேய் அகைன் பாட்டப்ல இருந்து ஏஞ்சு அது டூப் கிட்ட மெதுவா தவழ்ந்து வர டூப்பும் பயத்துல சிங்காவை கூப்பிட்டுட்டே இருக்கான். ஆனா இங்க சிங்காக்கு அவன் கட்டுற சத்தம் கேட்கல. அதே நேரத்துல இங்க இந்த பேயும் டூப் கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்துற இவனும் பயத்துல அவன் கண்ணை டைட்டா மூடிக்கிறான். அதுக்கப்புறமா இவன் கண்ணை திறந்து பாக்குறப்ப அவன் முன்னாடி அந்த பேய் இல்ல. பட் இவன் சைட்ல திரும்பி பாக்குறப்ப அது இவன் பக்கத்துல உட்காந்துட்டு இவனை பயமுறுத்துது. அடப்பாட்டடும் டூப் ரொம்ப சத்தமா கத்திர இந்த தடவை இவன் கட்டுற சத்தம் சிங்காக்கு கேட்டுருது. அந்த உள்ள இந்த பேயோ அதோட முடிய வச்சு டூப்போட கழுத்து நெரிக்க சிங்கா அங்க வந்தடும் அந்த பேய் அங்க ரெண்டு மறைஞ்சு போயிருது. அதுக்கப்புறமா இவன் டூப்பை காம் டவுன் பண்ணிட்டு நீங்க என்னடா பாட்டேன்னு கேட்க இவனும் நான் இங்க ரெண்டு பேய பாட்டேன். அதுல அந்த பொண்ணோட ஆவிய நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அது பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருந்தது. அதோட கண்கள் வெள்ளை கலர்லயும் அதோட வாய் காடு வரைக்கும் கிழிஞ்சு இருந்ததுன்னு சொல்லிட்டு அதோட நான் டீயோட ஆவியையும் பாட்டேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டோட எக்ஸ்பிளைன் பண்ண சிங்கா உடனே அவன் கார்டன் ஏரியால கண்டுபிடிச்ச டாலிஸ்மேன் எடுத்து டூப் கிட்ட காட்டி நீ இந்த மாதிரி பொருளியா பாட்டேன்னு கேக்குறான். அதுக்கு டூப் ஆமான்னு சொன்னதும் ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு திரும்ப வந்துடுறாங்க. அண்ட் இங்க மேக்கி அவங்க கிட்ட இந்த ரெண்டு டாலிஸ்மேனும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்றான். அண்ட் சிங்கா அடி கேட்டதும் இவன் டூப் கிட்ட நீ தான் இதுல எல்லாம் எக்ஸ்பர்ட் ஆச்சு, சோ உன்னால இந்த டாலிஸ்மேனை எங்க இருந்து வாங்கிருப்பாங்கன்றத சொல்ல முடியுமான்னு கேட்க டூப்பும் இது ஜஸ்ட் துணில செய்யப்பட்ட டாலிஸ்மேன் தான், இதை எல்லா கோயில்லயும் கொடுப்பாங்கன்னு சொல்றான். அண்ட் அதை கேட்ட சிங்காவோ தாய்லாந்துல எத்தனையோ கோயில்கள் இருக்கு, அதுல நாம தேடுற கோயில் எதுன்றத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்க டூப்போ நான் ஜஸ்ட் கோயில்ல வளர்ந்தேன் அவ்வளவுதான், மற்றபடி எனக்கு இதை பத்திலாம் அவ்வளவா தெரியாதுன்னு சொல்லிட்டு ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டால்ஸ பேட் லக்க போக்குற ரிச்சுவல்ல யூஸ் பண்ணுவாங்க. அதாவது தாய்லாந்துல இருக்கிற ஒரு நம்பிக்கைப்படி பிறந்த குழந்தைங்க பக்கத்துல மேசோன்னு ஒரு கார்டியன் ஸ்பிரிட் இருக்கும். சில பேரு அந்த ஸ்பிரிட் அந்த குழந்தைய பாதுகாக்கிறதா சொல்லுவாங்க. அது இன்னும் சில பேர் அந்த ஸ்பிரிட் அந்த குழந்தை பக்கத்துல இருக்கிறனாலதான் அந்த குழந்தைக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுதுன்னு சொல்வாங்க. அதனால அவங்க அந்த ஸ்பிரிட்ட அந்த குழந்தைய விட்டு வர்றதுக்கு அவங்க அந்த குழந்தையோட முடிய எடுத்து ஒரு களிமண்ணால செஞ்ச பொம்மைக்குள்ள வச்சு அதை எங்கேயாவது தூரமா கொண்டு போய் போட்டுருவாங்க. ஆனா அந்த கார்டியன் ஸ்பிரிட்டும் அந்த பொம்மை தான் குழந்தைன்னு நினைச்சு அது பின்னாடியே போயிரும். இந்த விஷயத்த டூப் மற்றவங்க கிட்ட சொல்லிட்டு எனக்கும் சின்ன வயசுல அந்த ரிச்சுவல்ல பண்ணிருக்காங்க, ஆனா அந்த பொம்மையோட தலையை இந்த மாதிரி உடைச்சு போடுவாங்களான்றது எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு பட் இந்த பொம்மைய யாரும் அவங்க வீட்டுக்கு கொண்டு போக மாட்டாங்க, அது நமக்கு பேட் லக்க கொண்டு வரும்னு சொல்ல அப்போனா இந்த பொருள் அந்த வீட்டுல என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னு சிங்கா கேக்குறான். அதுக்கு டூப்பும் கொஞ்சம் யோசிச்சுட்டு மேபி அவங்களுக்கு யாராவது சூனியம் வச்சிருக்கலாம்னு சொல்ல டேய் அது எப்படிடா பாசிபிள்னு சிங்கா அது மேல நம்பிக்கை இல்லாம பேசுறான். அண்ட் அதை கேட்டு மேக்கோ சிங்கா கிட்ட உனக்கு அது மேல நம்பிக்கை இல்லன்றதுக்காக நீ அதை கிண்டல் பண்ண கூடாதுடா, மேபி இது வீட்டுல இருந்தா நல்லது நடக்கும்னு யாராவது டீயா ஏமாட்டி இதை கொடுத்துருக்கலாம்னு சொல்றான். அதுக்கப்புறமா டூப்போ இந்த டாலிஸ்மேன் எல்லா கோயில்லயும் கிடைக்கும், ஆனா இந்த பொம்மை எல்லா இடத்துலயும் கிடைக்காது, இது மன்றவாடிங்க கிட்ட ஆறு ஒரு சில கோயில்ல தான் கிடைக்கும்னு சொல்றான். அண்ட் அதை கேட்டு சிங்காவும் இப்ப நம்மளுக்கு வேற வழியும் இல்ல, சோ ட்ரை பண்ணி பாக்கலாம்னு சொல்லிட்டு இவன் மெக்கிட்ட இந்த விக்டிம்ஸ் எந்தெந்த கோயிலுக்கு எல்லாம் போயிருக்காங்கன்றத ட்ராக் பண்ண சொல்றான். அந்த மெக்காக்கு ரெண்டு போனதுக்கு அப்புறமா கிங் அங்க வந்து என்னடா கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கியா ஆர் விட்னஸ் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்க அதுக்கு கிங்கோ நான் என் வேலையை பாத்துட்டு இருக்கேன், அதே மாதிரி நீயும் உன் வேலையை போய் பாருன்னு சொல்றான். அதனால கிங்கோ சரி நான் என் வேலையை பாக்குறேன்னு சொல்லிட்டு இவன் டூப்ப விசாரணைக்கு கூப்பிட சிங்காவும் என்னடா பிரச்சனை பண்ணணும்ன்றதுக்காகவே வந்திருக்கியான்னு டென்ஷன் ஆகுறான். அண்ட் அதுக்கு கிங்கோ இப்ப மட்டும் நீ எனக்கு ஒழுங்கா கோஆபரேட் பண்ணலனா நான் இந்த பையன் சஸ்பெக்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருவேன்னு சொல்லி மிரட்ட டூப்போ சரி நான் உங்க கூட வரேன்னு சொல்லிடுறான். அண்ட் இந்த இடத்துல சிங்காவாலையும் கிங்க ஸ்டாப் பண்ண முடியல. கட் பண்ணா இங்க ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் அவங்க வேலையை முடிச்சுட்டே கிளம்புறப்ப சே டரினோ கூப்பிட்டு நீ காலையில கிங் கிட்ட சொன்னது உண்மையானு கேக்குறான். அதுக்கு டரினோ ஆமா உண்மைதான் நான் எடுக்க போய் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிற சேயும் அவன் ஃப்ரெண்டுக்கு டே நானும் பார்ட்டிக்கு வரண்டான்னு சொல்லி வாய்ஸ் நோட் அனுப்பிடுறான். கட் பண்ணா இங்க கிங் டூப்பை விசாரிக்க சிங்கா அதை வெளியே இருந்து பாட்டுதான் இருக்கான். அண்ட் இங்க டூப்பும் கிங் கிட்ட நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் என்னோட பதில் ஒண்ணுதான், நான் இந்த கொலைகளை பண்ணலன்னு ஸ்ட்ராங்கா சொல்றான். அதை கேட்டு கிங்கும் சரி இதுக்கப்புறம் நம்ம ஆபீசர்ஸ் கேட்காத கொஸ்டின் கேக்குறேன்னு சொல்லிட்டு உன்னால பேய பார்க்க முடியும்னு கேள்விப்பட்ட அது உண்மையான கேட்க டூப்பும் அது உண்மைதான்னு சொல்றான். ஆனா சிங்காக்கு அது மேல எல்லாம் நம்பிக்கை இல்லையே, தென் எதுக்காக அவன் உன்ன அவன் வீட்டுல வச்சுட்டு இருக்கான்னு கேட்க இதுக்கும் கேஸ்க்கும் என்ன சம்பந்தம்னு டூப் கேக்குறான். தென் சிங்கா என் பக்கத்துல இருக்கிறப்ப என் கண்ணுக்கு பேய் தெரியாது, அவன் என்ன பேய்கள் கிட்ட இருந்தோம் என்ன சஸ்பெக்டா மாத்த நினைக்கிற உங்களை மாதிரியான போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட இருந்தோம் என்ன பாதுகாக்கிறான்னு சொல்ல கிங்காட கேட்டு லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அந்த கேமராவை ஆஃப் பண்ணிடுறான். அப்புறம் இவன் டூப் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு சிங்கா உன்னை கூட வச்சுட்டு இருக்கிறதுக்கான காரணமே வேற, அவன் இப்ப உன்னை நம்ப வைக்கிற மாதிரி நடிப்பான், அப்புறம் நீ தான் மெயின் சஸ்பெக்ட்னு சொல்லிட்டு இந்த கேஸ க்ளோஸ் பண்ணிடுவான்னு சொல்லி உனக்கு அவனை பத்தி சரியா தெரியல, அவனால இதுக்கு முன்னாடியே ஒருத்தங்க இறந்து போயிருக்காங்கன்னு சொல்றான். தென் உன்னால பேய பார்க்க முடியும்ன்ற விஷயத்த நான் நம்புறேன், ஏன்னா இந்த கேஸ எந்த ஆங்கிள் வச்சு பார்த்தாலும் நார்மலா தெரியலன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் உனக்கு இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் கிடைச்சிடுனா
அட நீ சிங்கா கிட்ட சொல்லாத, டைரக்டா என்கிட்ட வந்து சொல்லுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப சிங்கா அங்க உள்ள வந்து நீ 2 போட ரிப்போர்ட்ட படிச்சியா இல்லையா, அதுலயே எல்லா விஷயமும் கிளியரா போட்டிருக்கு. தென் இப்ப எடுக்க நீ அகைன் இவனை விசாரிச்சுட்டு இருக்கன்னு இவன் கிங் கிட்ட கேட்க, இவனும் நான் ரிப்போர்ட்ட படிச்சேன்தான், அதுக்காக நான் இவனை விசாரிக்க கூடாதுன்னு எதுவும் இல்லையேன்னு சொல்லிட்டு இவனை நீண்டா உன் வீட்டுல வச்சுட்டு இருக்க, நீ எந்த தைரியத்துல இதை பத்தி யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கன்னு கேட்டுட்டு அங்க இருந்து வெளியே போயிடுறான். கட் பண்ணா இங்க சே பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்திருக்கான். அங்க இவனோட ஃப்ரெண்டு இவனை ட்ரிங்க்ஸ் பண்ண சொல்ல, அதுக்கு சேயும் நாளைக்கு எனக்கு வேலை இருக்கு, சோ என்னால ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்றான். அதை கேட்டு பஸ்ன்றவ இவங்க கிட்ட வந்து, இந்த வைனோட ஃபிளேவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அது புதுசா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு கரெக்டா இருக்காது, பட் இந்த வைன் அப்படி இல்லன்னு அவங்க ஒரு வைனை எடுத்து காட்ட, அப்பனா சரி இதுக்கப்புறம் நீ இவனை பாட்டுக்கூடான்னு சேயோட ஃப்ரெண்டு இவங்க 2 பேரையும் தனியா விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறமா பஸ் சே கிட்ட ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்க சேயோட ஃப்ரெண்டு அவங்கள போட்டோ எடுத்து அவன் ஸ்டோரியில போட்டு விட்டுறான். அட இங்க டரின் பாட்டுட்டு சேக்கு கால் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சே அங்க போர்டில வந்து சோஃபால வந்து படுக்கிறான். அட பார்த்து டரினோ, டேய் நீங்க இப்படி படுக்காட, போய் குளிச்சுட்டு வான்னு அவனை எழுப்ப ட்ரை பண்ண, இவனோ என்ன விடுறான், நான் இங்கே படுத்துக்கிறேன், நான் அந்த இடத்துக்கு போயிருக்க கூடாது, இப்ப எனக்கு தலைவலிக்குதுன்னு சொல்ல, டரினோ டென் இதுக்கப்புறம் நீ அங்க போகாதுன்னு சொல்லிட்டு இவன் சேயோட ஸ்பெக்ஸையும் ஷூஸையும் ரிமூவ் பண்ணி அவனை ஒழுங்கா படுக்க வைக்கிறான். கட் பண்ணா இங்க சிங்காவும் டூப்பும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சிங்கா அவன் கிட்ட கிங் உன்கிட்ட என்னடா சொன்னானே கேக்குறான். அதுக்கு இவனும் ஒன்னும் இல்ல, அவன் கேஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான் கேட்டான், அண்ட் நானும் உன்கிட்ட சொன்ன பதிலே தான் சொன்னேன்னு சொல்ல, சிங்காவும் என்கிட்ட போய் சொல்லாத, அவன் உன்கிட்ட என்னெல்லாம் சொன்னான்றத ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்லுன்னு கேட்க, டூப்பும் கிங் இவனை வான் பண்ண விஷயத்த பத்தி சொல்லிடுறான். அண்ட் நானும் உன்னோட பழைய டிரான்ஸ்பர் லெட்டரை பார்த்தேன், சோ கிங் சொன்ன விஷயம் எல்லாம் உண்மையானு கேட்க, சிங்காவும் அவன் சொன்னது உண்மைதான், நான் ஒருத்தரை கொண்டுட்டேன்னு சொல்றான். கட் பண்ணா இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தத காட்டுறாங்க. அதுல சிங்காவும் கிங்கும் என்ற ஒரு தப்பும் பண்ணாத ஒருத்தரை புடிச்சிட்டு வந்து, நீ தானே அந்த தப்பு பண்ண, உண்மையை சொல்லுன்னு அடிச்சு விசாரிக்க, அந்த ஆளும் இல்ல நான் அதை பண்ணலன்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறான். ஆனா இவங்க 2 பேரும் அதை சுத்தமா கண்டுக்காம, நீ ஒழுங்கா உண்மையை சொல்லிரு, அப்படி இல்லன்னா உனக்கு கடைசி வரைக்கும் ஜெயில் தானே சொல்லி மிரட்டிட்டு போயிற, இவனும் பிளீஸ் என்ன விட்டுருங்கன்னு சொல்லி கொஞ்ச நேரம் அழுது பாக்குறான். அதுக்கப்புறமா இவன் அந்த இடத்துலயே சூசைட் பண்ணிக்கிறான். தென் இந்த விஷயம் சிங்கா தான் தப்பான சஸ்பெக்ட அரெஸ்ட் பண்ணிட்டான்ற மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிர ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து இவனுக்கு டிரான்ஸ்பர் கொடுத்து வேற இடத்துக்கு அனுப்பிடுறாங்க. அந்த கிங்கோ ஹெட் குவார்டர்ஸ்க்கு ப்ரொமோஷன் வாங்கிட்டு போயிடுறான். இத பத்தி எல்லாத்தையும் இவன் டூப் கிட்ட சொல்லிட்டு, அந்த தப்பு நடந்ததுக்கு நானும் ஒரு காரணமா இருந்திருக்கேன், நான் மட்டும் அன்னைக்கு கிங்கோட பேச்ச கேட்காம இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு, நான் ஒன்னும் நல்ல போலீஸ் கிடையாது, ஆனா நான் அந்த கிங் அளவுக்கு மோசமானவன் கிடையாதுன்னு சொல்ல, அதை கேட்டு டூப்போ பட் நீ என் கண்ணுக்கு நல்ல போலீஸ் தானே சொல்றான், ஆனா சிங்காவோ நீ அந்த மாதிரி நினைச்சிருந்தனா நீ என் மேல சண்டைக்கப்பட்டிருக்க மாட்டேன்னு சொல்ல, டூப்போ அதுக்காக சாரி கேட்டுட்டு, நான் கிங் சொன்னதை நம்பல, பட் நீ உண்மையிலேயே எப்படிப்பட்டவன்றத நான் தெரிஞ்சுக்க நினைச்சேன், அதனாலதான் இப்ப நான் உன் கூட இங்க வந்தேன், எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லாம இருந்திருந்தா நான் இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்தெல்லாம் உன் கூட வந்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, பிளீஸ் நான் தான் சாரி கேட்டுட்டேன்ல, சோ இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்காத, நான் இது வரைக்கும் என் மாஸ்டரை தவிர வேற யார்கிட்டயும் இந்த மாதிரி கெஞ்சினது இல்லன்னு சொல்ல, அதை கேட்டு சிங்காவும் என்ன இந்த மாதிரி மாங் கூட எல்லாம் கம்பேர் பண்ணாதுன்னு சொல்றான். ஆனா டூப்போ உன்னை நான் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட கம்பேர் பண்றேன்னு சொல்லி ஃப்ளோட் பண்ண, சிங்காவோ டே நீ லைனை கிராஸ் பண்ணாத, நீ இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் தான் இங்க இருப்பேன்னு சொல்ல, டூப்போ நீ வெளியே தான் ஹார்டா இருக்க, பட் உள்ளுக்குள்ள நீ ரொம்ப சாஃப்ட்னு சொல்லி ஃப்ளோட் பண்றான். அதுக்கப்புறமா இவங்களுக்குள்ள ரொமான்ஸ் லைட்டா ஏட்டி பார்க்க சிங்காக்கு ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கால் வருது. கட் பண்ணா இப்ப அந்த கைவிடப்பட்ட மாலுக்குள்ள 4 பேர் நாங்க பேய பிடிக்க போறோம்னு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க தம்ப்நெயிலுக்கு போட்டோ எடுக்கிறப்ப அதுல இந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட பையன், டேய் உங்களுக்கு யாராவது நடக்கிற மாதிரி சத்தம் கேக்குதாடான்னு கேக்குறான். பட் அந்த மாதிரி சத்தம் மட்டும் யாருக்கும் கேட்கல. ஆனா அந்த கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க பையன், உங்களுக்கு பேய் வீடியோனா நைட்ல தான் எடுக்கணுமாடா, நம்ம காலையில வந்து எடுத்துக்கலாமேன்னு சொல்லி பயப்படுறான். ஆனா அந்த பொண்ணும் இன்னொரு பையனும் சும்மா எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்காதீங்கடான்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ எடுக்கிறதுல மும்முரமா இருக்காங்க. அப்ப இந்த பையன் ஊடுபட்டிய கொளுத்தி அட தலைக்கீழ திருப்பி அட தரையில குத்துறான். இத அவங்க பேய இந்த இடத்துக்கு வர வைக்கிறதுக்காக பண்றாங்க. அட பண்ணதும் அந்த இடத்துல ஒரு காக்கா கட்ட அந்த 4 பேரும் அந்த சட்டம் வர சைட்ல திரும்பி பாக்குறாங்க. ஆனா அதுக்கு ஆப்போசிட் சைட்ல இருந்து இந்த பேய் அவங்கள பாட்டுட்டு இருக்கு. கற்பனா இங்க சிங்காவும் டூப்பும் போயிட்டு இருக்கிற காரோட டயர்ல காட்டு கம்மியா இருக்கிறனால சிங்கா ஒரு கேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த டயருக்கு காட்டடிக்கிறதுக்கு கார்ல இருந்து இறங்கி போயிடுறான். அந்த டூப்பும் அந்த காரை விட்டு இறங்கலான்னு பாக்குறப்ப இவனால அந்த டோர் ஓபன் பண்ண முடியல. சோ இவன் சிங்காவை கூப்பிட்டு என்னால டோர் ஓபன் பண்ண முடியலன்னு சொல்ல, வெளியே இருக்கிற சிங்காக்கு இவன் பேசுறது கேட்கல. அப்ப வெளியே டூப்போட அம்மாவோட ஆவி அங்க வந்து நிக்க இவனும் அதை பாட்டு பயந்துடுறான். தென் சிங்கா அங்க வந்து இவன் பயந்து இருக்கிறத பாட்டு என்னடா ஆச்சுன்னு கேட்க, டூப்போ நான் உன்னோட ஆபீஸ்ல பாட்ட பேய மறுபடியும் நான் இங்க பாட்டேன், பட் இத பாக்க என்ன அட்டாக் பண்ண வந்த மாதிரி தெரியல, அது அங்க இருந்து நம்மள இவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணி வந்திருக்குன்னா அது நம்ம கிட்ட எடியோ பத்தி வான் பண்ண வந்திருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அது நம்மள வான் பண்றதுக்கு இங்க வந்திருந்தா அது உன்னை பயமுறுத்தாதுன்னு சிங்கா சொல்றான். கட் பண்ணா இங்க அந்த லைவ் ஸ்ட்ரீம நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க. அதனால இந்த பையனும் இன்னும் நிறைய பேர் இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா நான் இந்த மரத்து மேல ஏறி அந்த பேய கூப்பிடுறேன்னு சொல்றான். தென் இவன் அந்த மரத்துக்கிட்ட வந்து அதோட வேர்ல கால வச்சதும் அந்த பேய் அவனுக்கு பக்கத்துல வந்து நிக்கிட்டு அந்த இவனும் பக்கத்துல ஏதோ நிக்கிற மாதிரி இருக்கேன்னு நினைச்சு திரும்பி பார்க்க அந்த பேய் உடனே அங்க இருந்து மறைஞ்சு போயிருது. அந்த இவங்க 2 பேரும் நீ ஓகே வாடான்னு கேட்க இவனும் நான் ஓகே தான்டா, நான் ரொம்ப நேரமா ஸ்கிரீனையே பாத்துட்டு இருந்தேன்ல அதனாலதான் ஏதோ தெரியற மாதிரி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு அவன் மேல நிமிந்து பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இந்த பேய் நின்னு இவனை பாத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா
மைடி இவன் கிட்ட வந்து நீ என்ன கூப்பிட்ட அதனால நான் வந்தேன்னு சொல்லி கட்ட இவன் அங்க இருந்து பயந்து கத்திட்டே ஓட ஆரம்பிக்கிறான். அப்ப ஆப்போசிட்ல இருந்து போலீஸும் வந்து இவனை பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா சிங்கா அவங்கள இது ஒரு கிரைம் சீன்ன்றது உங்களுக்கு தெரியுமா இல்லையா, இந்த இடத்துக்கு யார கேட்டு வந்தீங்கன்னு இவன் அவங்கள திட்டிட்டு இருக்கிறப்ப டூப் தனியா அந்த மரத்து கிட்ட வந்து பாக்குறான். அப்ப அங்க இவன் ஒரு டாலிஸ்மேனை கண்டுபிடிக்க அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளேயும் ஒரு பொம்மை உடஞ்சு போயிருக்கு. அதை எடுத்து இவன் பாட்டுட்டு இருக்கிறப்ப இவன் பக்கத்துல இந்த பேய் நின்னுட்டு இருக்கிறத பாக்குறான். அப்ப இந்த பேயும் ஓடி வந்து டூப்போட கழுத்து நெரிக்க வர அதுக்குள்ள சிங்கா பின்னாடி வந்து டூப்பை பிடிச்சிடுறான். அதனால அந்த பேயும் அங்க இருந்து உடனே மறைஞ்சு போயிருது. அதுக்கப்புறமா சிங்கா டூப் கிட்ட பயப்படாதடா நான் அவன் கூட இருக்கேன்னு சொல்ல டூப்பும் அவனை டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். இதோட எபிசோட் 3 முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.